உங்கள் அப்பா ரத்தனராஜ் எப்படி எம்எஸ் விஸ்வநாதனும் இணைந்தார், அதை பற்றி சொல்லுங்கள். அது அப்பா ரயில்வேஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க மதுரையில். அங்கே நிறைய சர்ச்சஸ்லாம் வாசிப்பாங்க, போயிட்டு வாசிப்பாங்க. ஒரு நாள் தமக்கம் மைதானத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் சார் கச்சேரி. எல்லா ஆர்டிஸ்டும் வந்திருக்காங்க, டிஎம் சௌந்தரராஜன் சார் எல்லாம் வந்திருக்காங்க. ஃபுல்லாக என்னாச்சு, லாரி பஞ்சர் ஆகி போச்சு. அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்திருந்தாங்களே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு பஞ்சர் ஆகி போச்சு. அதனால் இதில் ஸ்டேஜில் யாருமே இல்லை. அப்போ சர்ச்சுக்கு போய் வாசிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் ரத்தன்ராஜ் கொஞ்சம் என்டர்டைன் பண்ணுங்கள், இன்னும் வரவேல் பஞ்சர் ஆகி போச்சுன்னு சொன்னால் அப்பா இதே மறுபடியும் ரேடியோ வச்சுட்டு ஒரு சாங்கெல்லாம் போட்டு கேப்பை ஃபில்லப் பண்ணுறாரு. அந்த சாங் எல்லாம் அவ்வளோ ஃபுல்லாக ஜனம் இருக்காங்க, 50,000 பேர்கிட்ட இருக்காங்க. அப்போ சாங் ஒரு 1 hour கச்சேரி பண்ணார். ஃபுல்லாக சாங்ஸ் இது எல்லாம் எம்எஸ்சி சாங்ஸ் எல்லாம் நிறைய வாசிச்சோடனே எம்எஸ்சி அப்புறம் வண்டி வந்துருச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டாந்துட்டாங்க. அப்போ எம்எஸ்சி பார்த்துட்டு மேலே கூப்பிட்டார். மேலே வந்தார். மேலே வந்து அப்போ கட்டி பிடிச்சி, மிஸ்டர் ரத்தன்ராஜ், யூ கம் சென்னை, யூ காட் வெரி குட் ஃபியூச்சர்.